அதுக்கு வந்து ஒரு காட் வந்து கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் மாதிரி இருந்துச்சு. பெரிய ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு அப்பா வீட்ல அம்மா வீட்ல இருந்து வந்த சந்தோஷம். கண்டிப்பா கண்டிப்பா. நாங்களாம் நிறைய கமிட்மெண்ட்ல இருக்கோம். ஒரு 1000 ரூபாய் தான் வரும்னு நினைக்கும் போது அதுக்கும் மேல வரும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த மகளிர் உதவித்தொகை போட்டிருக்குது, ரொம்ப நன்றி டிஎம்கே கட்சிக்கு. இல்லப்பா, இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அந்த 5000 ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இது. ஆனா வந்து அது திடீர்னு போட்டது எங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. 5000 ரூபாய் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அதுல வந்து ரொம்ப இன்பம் எங்களுக்கு. உதவிகரமா தான் இருக்கும். அது ரொம்ப நன்றி தான். ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே. எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அது ரொம்ப தப்பு. விசுவாசம் இல்லாம இருக்கக்கூடாது. யாரா இருந்தாலும் நியாயமா இருந்தாலும் நல்லது. இது இன்னைக்கு இல்லை, 7 ஜென்மத்துக்கும் நல்லது. நினச்சி கூட பார்க்கல நான். சரி நான் மலிசம் வாங்கலான்னு பார்த்துட்டேன். பரவாயில்ல, யூஸ்ஃபுல்லாக இல்லை. சொன்னாங்க, வாட்ஸ்அப்பில் சொன்னாங்க. ஆனால் வருமோ வராதோ நம்ம அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா வந்துடுச்சு. பரவாயில்ல. நான் வந்து எப்படி பார்க்குறேன்னாக்கா, ஸ்டாலினுடைய நல்ல மனசை இதன் மூலமாக வெளிப்படுத்துகிறாருன்னு நினைக்கிறேன். என்னென்னா, இந்த மாதம் கொடுக்குற 1000 ரூபாயை வந்து தடை பண்ணுறதுக்காக வந்து சில சூழ்ச்சிகள்லாம் நடந்துருந்தது அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குது. அதனால் மக்களுக்கு இது போய் சேரணும், அடுத்த 3 மாதத்துக்கு மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு முன்கூட்டியே அவர் அந்த தகவலெல்லாம் தெரிஞ்சு ரகசியமாக தன்னுடைய இலாக்காவில் இருக்கிற மந்திரிகளுக்கு கூட தெரியாமல் வந்து டக்குன்னு அது ஒரு முடிவு எடுத்து டக்குன்னு மக்களுக்கு போய் சேர்ந்து அவங்களுக்கு பயன்பெறுற வகையில் பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு அரசியல் அனுபவத்தை காட்டுது. கண்டிப்பாக மக்களுக்காக வந்து அவர் நிறைய இந்த மாதிரி இன்ப அதிர்ச்சிகளை கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது கண்டிப்பாக நடக்கும். நினைச்சே பார்க்கல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸ்டாலின் ஐயாக்கு. அதுதான் சொல்லணும். ஒரு அப்பா அம்மா கூட எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான். அடுத்த முறையே வந்தா இன்னும் நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. நாங்களாம் எப்பவுமே அவரோட இதுதான். அப்படிலாம் கிடையாது. ப்ராக்டிக்கலா யோசிக்கணும். எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நடக்கும். இது நடக்குதுன்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு தெரியும். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கு இதுல. அடுத்த வருஷமும் வந்தா நல்லா இருக்கும்ன்றது எங்களோட. காசு பணம் முக்கியம் இல்ல, இருந்தாலும் அது பெரிய சப்போர்ட்டா இருக்கு எங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப எங்க அக்காலாம் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். அது பெரிய ஒரு கிஃப்ட் மாதிரி தான். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எல்லா லேடிஸுக்கும். உண்மையா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அது மிகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே அவங்க தான் சொல்லணும். அது ஒரு நிமிஷம் இருங்க. திமுக கவர்மெண்ட் பணம் கொடுத்தது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். எந்த குறையும் இல்லை. நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், எல்லாம் சிறப்பாக இருக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்காரு தலைவர். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அவரெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவருக்கு என்னங்க கொள்கை இருக்குது? ஏதாவது கொள்கை இருந்தால் தானே. எந்த கொள்கையுமே கிடையாது. கொள்கை ஏதாவது சொல்லி நான் இதை செஞ்சால் இதை பண்ணணும்னு சொன்னால் பரவாயில்ல. எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுண்ணா. அது சந்தோஷமான விஷயம். எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. எந்த குறையும் கிடையாதுண்ணா. ரொம்ப ரொம்ப ஓகேண்ணா. எங்கெல்லாம் வந்துச்சுண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மிக்க நன்றி. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஆட்சி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 2026 தளபதி தான் முதல்வர், ஸ்டாலின். இல்லை பரவாயில்ல. இப்போ அந்த 5000 ரூபான்றது எங்களுக்கு வந்து ஒரு ரெண்ட் பே பண்ணலாம், மந்த்லி சேவ் பண்ணி. அந்த ரெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் இன்னொரு விஷயம் நான் வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள்ட்ட வந்து ஒரு விஷயம் கேட்குறேன். அப்படின்னாக்க, அடுத்த ஆட்சியில் நீங்கள் செய்யாமல் வந்தால் கூடயுமே எங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த ரெண்ட் வந்து ஓவராக எல்லா இடத்துலையுமே வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதை மட்டும் மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேசிக்காக வச்சு இவ்வளோதான், ஒரு சிங்கிள் பெட்ரூம்க்கு இவ்வளோ தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களையும் ஹெல்ப் பண்ணால் எவ்வளோ மக்கள் வந்து வாழ்வாதாரத்தில் முன்னேறி வருவாங்க. இந்த இதுதான் எனக்கு ரொம்ப நாங்கள் ஆசைப்படுறோம். இந்த உதவி மட்டும் நீங்கள் பண்ணால் எங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நீங்கள் சிஎம்மாக வரணுன்னு தான் எங்களுக்கும் ஆசை. அது உங்கள் கையில் தான் இருக்குது. சமீபத்தில் விஜய் அவர்கள் வந்து பேசும்போது எனக்கு ஓட்டு போடுங்க, காசு வாங்கிக்கோங்க, எனக்கு ஓட்டு போடுங்க சொல்லியிருக்காரு. விஜய் வந்து இப்போ தான் வந்திருக்காரு. ஆனால் அவரால் எப்படி செயல்பட முடியும்னு தெரில. ஏன்னா இவங்களுடைய அனுபவம், இவங்களுடைய ஏற்கனவே செய்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இன்னும் 100 வருஷத்துக்கு இவங்க தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா விஜயால் வந்து செய்ய முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. எப்பவுமே ஒரு புதுசாக ஒருத்தர் வரும்போது ஒரு டாக் இருக்குமா தவிர அது வெற்றிக்கான வழியாக எனக்கு தெரியல. ஓட்டு போடுவாங்க. எவ்வளோ பேர் போடுவாங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு 500 ஓட்டு 1000 ஓட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அவ்வளோதான் கிடைக்கும். புதியவர்களுக்கு அவ்வளோதான். நான் என்ன கூட எனக்கு 1000 ஓட்டு எங்கள் ஊரில் போடுவாங்க. அது மாதிரி தான். ஏன்னா ஒன்று திமுக இல்லை அதிமுக. இன்றைக்கி திமுக நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால கண்டினியூவாக அடுத்தடுத்தது
அவங்க தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். 5000 ரூபான்றது பரவாயில்ல. இவர் செய்வாரு, சொன்னா செய்வாரு ஒரு நம்பிக்கை இருக்கு. பெண்களுக்கு நல்லா தான் பண்றாரு. இவர் ஆட்சி இருந்தா நல்லா தான் இருக்கும்னு தோணும். நல்லா பண்றாரு. காசு வாங்கிட்டு ஓட்டு போறன்றதை விட என்ன சொல்றது, இவராவது செய்யறாரு. மீதி யார் செய்வாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? நம்பிக்கை செய்யறாரு. அது 1000 ரூபாய் ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்கிறத சேர்த்து கொடுத்துருக்காங்க. அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன். மே மாதம் வரைக்கும் எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணுறாங்கல்ல, அந்த சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன வித்தியாசம் இருக்குது? எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் சேர்த்து கொடுத்துருக்காங்க. சம்மருக்கு 3000 ரூபாய் தான் கொடுத்துருக்கணும். அவங்க 3 மாதத்துக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க. அந்த 3 மாதம் இல்லாமல் கோட்டைக்கு சேர்த்து 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு விவரம் தெரியல. நான் 3000 வந்து அந்த 1000 ரூபா அது எக்ஸ்ட்ரா 2000 கொடுத்துருக்காங்களா? சரி, வரவேற்கத்தக்கது தான். நல்லா இருக்கு அந்த திட்டம். இது வந்து ஏழைகளுக்கு பயனடையுமா? ஏழைகள்னு சொல்லிட்டீங்க. காசு கொடுத்தா ஏழைகள் பயனடைத்தானே செய்வாங்க.